Hi friends, நான் ராதிகா. வெல்கம் டு ecommerce next. இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Friends, இந்த வீடியோல நாம what is e-commerce? What is the scope of e-commerce? And what are the selling options available in e-commerce? அதாவது e-commerceனா என்ன? e-commerceோட ஸ்கோப் என்ன? என்னென்ன மாதிரியான செல்லிங் ஆப்ஷன்ஸ்லாம் e-commerceல அவைலபிளா இருக்கு. சோ இந்த மூணு டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So first பாத்தீங்க அப்படின்னா e-commerce. e-commerce அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் காமர்ஸ் தான் e-commerce அப்படின்னு சொல்றாங்க. So இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா a transaction is done through online on purchase இல்லனா sale without our physical appearance. நம்மளுடைய physical appearance இல்லாம ஒரு ப்ராடக்ட்ட சேலோ இல்ல பர்ச்சேஸோ நடக்குது, ஒரு அமௌண்ட் மணி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் தான் e-commerce. இப்ப பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நமக்கு யார் செல்லர் யார் பையர் ரெண்டு பேர் பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு ப்ராடக்ட் வந்து நாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவோம், ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்கு டெலிவரி ஆயிடும். சோ அங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. பட் பையரோட பிசிக்கல் அப்பியரன்ஸோ செல்லரோட பிசிக்கல் அப்பியரன்ஸோ அங்க இல்ல, யாருன்னு யாருக்குமே தெரியாது. சோ ரெண்டு பேரையும் பத்தியுமே தெரிஞ்சுக்காம ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேரு இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து யார் செல்லர் யார் பையர் அந்த மாதிரியான எந்த டீடைல்ஸும் இங்க நெசசரி கிடையாது. ஒன்லி ப்ராடக்டோட பிரைஸ் அவ்வளவுதான் நமக்கு தேவைப்படுது. ஸோ இ-காமர்ஸ்ல 5 டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஆன்லைன்ல. நார்மலா என்னென்ன சர்வீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன், ஏதாவது ஒரு டிஜிட்டல் சாஃப்ட்வேரை நாம டிரான்ஸ்ஃபர் பண்றது. இ புக்ஸ், இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேர் புக்கை வாங்கி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஆன்லைன்லயே நம்ம இ புக்ஸ் போட்டோம்னா ஒவ்வொரு பேஜா நம்ம படிச்சுக்கலாம். நம்ம புக்கையும் ஆன்லைன்லயே ஒரு சாஃப்ட் காப்பியா பை பண்ற ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்ல, சாஃப்ட்வேர், இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த சர்வீஸ்க்கு பேரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் செகண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா ரீட்டைல் சர்வீசஸ். பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றோம், ஃபுட் டெலிவரி அண்ட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் நம்ம யூஸ் பண்றோம், டிரான்சாக்ஷன் அமௌண்ட் செக் எல்லாமே நம்ம ஆன்லைன்லயே பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபிளவர்ஸ், இப்போ நமக்கு ஒரு ஃபிளவர்ஸ் வேணும், ஒரு பொக்கே வேணும், ஏதாவது ஒரு நெசசரியா எமர்ஜென்சியா தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் ஆர்டர் பண்ணா மினிமம் எவ்வளவு டியூரேஷன்ல வர முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரமாவே கிடைச்சிருது. ஸோ ஃபிளவர்ஸ் டெலிவரி ஆகுது. க்ரோசரி, மந்த்லி க்ரோசரி பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்க்கு போய் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இப்ப கிடையாது. நீங்க வீட்ல இருந்தே க்ரோசரி என்னென்ன க்ரோசரி ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்லயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்மசி. பார்மசி வந்து நம்ம மெடிக்கல் ஷாப் போய் தான் நம்மளுடைய மெடிக்கல்ஸோ இல்ல டேப்லெட்ஸோ மந்த்லி டேப்லெட்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. ஒன்ஸ் நீங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எல்லா உங்களுக்கு டேப்லெட்ஸ் ஆகட்டும் சிரப்ஸ் ஆகட்டும் எல்லா மெடிசன்ஸும் உங்களுக்கு டோர் டெலிவரியாவே கிடைக்குது. ஸோ அந்த ஆப்ஷனும் இந்த சர்வீஸ்ல இருக்கு. அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா டிராவல் ஏஜென்சி. இப்ப நம்ம எங்கேயாவது வெளியில போகணும், இப்ப நீங்க ஒரு அப்ராட் போறீங்க, அதை பத்தி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னா அதை பத்தின A to Z உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஆன்லைன்ல இந்த டிராவல் ஏஜென்சி ரொம்பவே பாப்புலரா ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ரீட்டைல் சர்வீசஸ்ல இருக்கிற சர்வீசஸ். அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிளேசஸ் சர்வீசஸ். மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா நம்மளுடைய பொருளை இல்ல நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கான ஒரு பிளேஸ், மார்க்கெட் பிளேஸ். ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்ல என்னென்ன சர்வீஸ் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வர்டைசிங். நம்ம ஒரு பொருள் சேல் பண்ணாலும் இதை வாங்கினாலும் அட்வர்டைசிங் ஆட்ஸ் மூலியமா தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரு டைரக்டா போய் ஒரு ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம வீட்லயே இருக்கிறதுனால ஆட் ப்ரொமோட் பண்ணி வர்ற ஆடை வச்சுதான் நாம இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து மார்க்கெட்ல நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா அட்வர்டைசிங். ஸோ அந்த அட்வர்டைசிங் இந்த மார்க்கெட் பிளேசஸ்ல நடக்குது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங். நான் சொல்லிதான் தெரியணும் இல்லை, நம்ம நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஷாப்பிங்கை விடவும் ஆன்லைன் ஷாப்பிங்கை தான் நம்ம சூஸ் பண்றோம். ஏன்னா அதுதான் ஈஸியஸ்ட் வே, பெட்டர் வே. டைமும் வந்து நமக்கு சேவ் ஆகுது. ஸோ எந்த விதமான நமக்கு டென்ஷனும் இல்லாம நாம ஷாப் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரேடிங்க்கு ரொம்பவே ஆன்லைன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் அப் டு டேட் வேர்ல்டுல என்ன நடக்குது, கரண்ட்ல என்ன சுச்சுவேஷன் இருக்கு, ஸோ இது எல்லாமே நாம வீட்டுல உட்கார்ந்துட்டே பார்க்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மார்க்கெட் பிளேஸ் சர்வீசஸ்ல ஆஃபர் பண்றாங்க. ஸோ ஃபோர்த் பாத்தீங்கன்னா மொபைல் சர்வீசஸ். மொபைல் சர்வீசஸ்ல தான் நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் இது எல்லாமே நமக்கு இ-காமர்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. இப்ப மொபைல் பாத்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ். நம்ம மொபைலுக்கு மந்த்லி ரீசார்ஜ் பண்றோம் அப்படின்னா நம்ம பிசிக்கலா ஒரு
ஷாப்புக்கு போயிட்டு நம்ம கேஷை கொடுத்து ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. நம்ம வீட்லயே உட்காந்துட்டு ஆன்லைன்லயே கூகுள் பேவோ இல்ல ஏதாவது ஒரு மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல நம்ம மொபைல ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். சேம் ப்ராசஸ் தான் டிடிஹெச் ரீசார்ஜும் இந்த மாதிரி நம்ம மொபைல்ல பண்ணிக்கிறோம். இது மட்டும் இல்லாம டிக்கெட், நம்ம மூவி டிக்கெட்ஸ் ஆகட்டும், இல்ல டிராவல் டிக்கெட்ஸ் ஆகட்டும், இல்ல ட்ரெயின் டிக்கெட்ஸ், ஃபிளைட் டிக்கெட்ஸ், எல்லா டிக்கெட்டிங்குமே நம்ம ஃபிங்கர் டிப்ல வீட்ல இருந்துகிட்டே மொபைல்லே பண்ண முடியும். ஸோ இதுக்காக நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கோ இல்ல ஏர்போர்ட்டுக்கோ இல்ல பஸ் ஸ்டாண்டுக்கோ போக வேண்டிய அவசியமே கிடையாது. மூவி டிக்கெட்ஸ் கூட நம்ம வீட்லயே உட்காந்து பண்ணிட்டு ஆன் டைம் தியேட்டருக்கு போனீங்கனாலே போதும். இது எல்லாருமே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இது எல்லாமே காமர்ஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபர். ஏற்கனவே சொன்னதுதான் மணி டிரான்ஸ்ஃபர். யாருக்காவது நம்ம அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா பேங்க்குக்கோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ போயிட்டு நம்ம மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல டிடிஓ சலானோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ மொபைல் இருந்துச்சு அப்படின்னால ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ல தேவைப்படுற ஒருத்தங்களுக்கு நம்ம அவங்க அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸும் இந்த காமர்ஸ்ல இருக்கு. அண்ட் லாஸ்டா என்ன இருக்கு பாத்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீசஸ், கஸ்டமர் சப்போர்ட். பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கால் சென்டர், நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க இல்ல சேல் பண்றீங்க, உங்க கஸ்டமர்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்கு இல்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு இல்ல ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் கூட இந்த காமர்ஸ்ல தான் வருது. இது மட்டும் இல்லாம ஹெல்ப் டெஸ்க், நிறைய வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து லைவா இருக்கிற ஒரு சாட் மாதிரியே இருக்கும். நீங்க கேட்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே அவங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஹெல்ப் டெஸ்க் ஆப்ஷன் கூட காமர்ஸோட சர்வீஸ்ல ஒண்ணுதான். பாத்தீங்கன்னா வாய்ஸ் சேட், டைப் பண்ணி நம்ம கிளாரிபிகேஷன் கிடைக்கிறதுக்கு பதிலா நம்ம வாய்ஸ்ல நம்ம குவரிஸை ரேஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வாய்ஸ் சேட் மூலியமா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நமக்கு ரிப்ளை பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த காமர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்த 5 சர்வீசஸ்ல நாம எல்லா சர்வீசஸுமே மோஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணுவோம். பட் இது எல்லாமே காமர்ஸ்ல தான் வருது அப்படிங்கிற விஷயம் நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிட்டு இருக்காது. ஸோ இது காமர்ஸ் என்ன ஓவராலா ரன் ஆயிட்டு இருக்கு, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்கன்னா அரௌண்ட் 24 மில்லியன் காமர்ஸ் வெப்சைட் செல்லிங் கூட்ஸ் ஆன்லைன். இன்னைக்கு ஆன்லைன்ல வேர்ல்டு ஃபுல்லா 24 மில்லியன் காமர்ஸ் வெப்சைட்ஸ் ப்ராடக்ட்டை செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல பிக்கஸ்ட் காமர்ஸ் கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் தான். வேர்ல்டு வைட் பிக்கஸ்ட் கம்பெனி அண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி அமேசான் தான். இந்தியாலையும் பிக்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் காமர்ஸ் கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் தான். ஸோ அமேசான் தான் ஒரு லீடிங் காமர்ஸ் வெப்சைட்டாவே இருக்கு. இது அமேசான்ல மட்டும் இல்லாம சேல்ஸ் வந்து காமர்ஸ்ல in 2018ல எவ்வளவு சேல் ஆயிருக்கு ஓவராலா அப்படின்னு பாத்தீங்கன்னா $2.93 trillion வந்து 2018ல சேல் ஆயிருக்கு. அதுவே 2019ல எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா $3.46 trillion. ஸோ 2020ல $4.2 trillion சேல் ஆயிருக்கு. இது வந்து ஓவராலா த்ரூ ஆன்லைன் காமர்ஸ்ல சேல் ஆன ரேஷியோ. நெக்ஸ்ட் ஆன்லைன் ஷாப்பர்ஸ், நம்ம ஆன்லைன் ஷாப்பர்ஸ் இருந்தாதான் நம்ம சேல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த பையர்ஸ் எவ்வளவு இருக்காங்க ஓவராலா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018ல 120 மில்லியன் இருந்திருக்காங்க. அண்ட் 2025ல இட் வில் பி raised to 225 மில்லியன். அதாவது 225 மில்லியன்ஸ் பையர்ஸ் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் யூஸ்ஃபுல் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் காமர்ஸோட ஓவர்வியூ. காமர்ஸ் அப்படின்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற எல்லாமே இந்த காமர்ஸ்ல ஒரு சர்வீசஸ் நடுவுல தான் வருது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் பார்த்ததில்ல இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்டு கிளியர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷனை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இகாம் பிஸ்னஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க மறக்காமல் இகாம் ஜென் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.